24 வயசு பையனோட பிறப்புறுப்பை அறுத்து அவன் உடம்புல ட்ரில்லிங் மிஷினை வச்சு ஓட்ட போட்டு அவனோட உடம்புல வந்து சைலன்சரை வச்சு சுட்டு கத்தியை வச்சு ஒவ்வொன்னா குத்தி நாக்கு ரெண்டா கட் பண்ணி ஒரு கொடூர கொலையை எங்கேயாச்சும் பாத்திருக்கீங்களா? நம்ம ஒட்டச்சத்திரத்துல அத்திக்கொம்பை அப்படிங்கிற ஒரு ஊர்ல வந்து இந்த கொடூர செயல் நடந்திருக்கு. இந்த கொலையை பண்ணது யார் தெரியுமா? திமுக இருக்குல்ல, திமுகவோட எம்எல்ஏ அமைச்சர் வந்து சக்கரபாணி, அவங்களோட பினாமி 4 பேருதே அயோக்கிய நாயதே இந்த பையனை வந்து தலித் பையன் அப்படிங்கிற ஒரு காரணத்தால ஏதோ ஒரு காரணத்தால அந்த பையனை வந்து கொலை பண்ணி அதை ஆத்துல தூக்கி போட்டிருக்காங்க. கேஸ் கொடுக்க போனா என்ன சொல்றாங்கன்னா, நீ கேஸ் கொடுத்ததே பாரு, கொடுத்தினா உன் குடும்பத்தை அழிச்சிருவேன், உன் குடும்பத்தை சின்ன பணமா வைக்கிறேன், உன்னை வந்து உன் மேல கேஸ் போட்டு உங்க குடும்பத்தையே ஜெயிலுக்கு அனுப்பிச்சிரு, அந்த மாதிரி மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. இதை பத்தி எந்த சோசியல் மீடியாவும் பேசல. ஏன் பேசல? ஏன்னா வந்து ஒரு டிஎம்கே அமைச்சரா இருக்காப்ல, எதிர்த்து பேச முடியாது. ஒரு பயத்தை வந்து இன்ன வரை விதைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒருத்தவனோட உயிர் போயிருக்கு, அந்த உயிருக்கு மதிப்பு இல்லையா? தயவு செஞ்சு இந்த காணொலியை வந்து எல்லாருக்குமே அனுப்புங்க. ஒரு பையனோட உயிர் போயிருக்கு. இதுவே நம்ம குடும்பத்துல ஒரு பையனுக்கு நடந்தா நீங்க சும்மா இருப்பீங்களா?